நம்ம படத்தோட ஹீரோவான பகத் பாசில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வெளியே வந்தது தான் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க திருட்டு தொழில ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகவே பாத்தீங்கன்னா நாகர்கோயில இருக்க தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்கிருந்து ஒரு பைக்கை பாத்தீங்கன்னா ஆட்டையை போட்டுருவாங்க. அதாவது திருடிடுவாங்க. அவங்க திருடிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் பணத்தை திருடலான்னு போகலான்னு நினைக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா வடிவேல சங்கிலியால கட்டி வச்சிருப்பாங்க. பகத் பாசிலும் என்ன ஏதுன்னு கேட்க நம்ம வடிவேலும் பாத்தீங்கன்னா எனக்கு அல்ஜிமர் நோய் இருக்கிறதுனால என் பையனும் பாத்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கான், நீ மட்டும் என்ன காப்பாத்திட்டேன்னா நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு தேவையானது பணம் தான். அதனால அதுல இருந்து நம்ம வடிவேலுவா காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வடிவேலு கிட்ட லட்சக்கணக்கா பணம் இருக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வடிவேலு திருவண்ணாமலையில இருக்கிற அவங்க ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொன்னதுனால நம்ம பகத் பாசிலே பாத்தீங்கன்னா அவங்களே பைக்ல டிராப் பண்றேன்னு கூட்டிட்டு போவாங்க. போற வழியில எப்படியாவது ஏடிஎம் பின் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை ஆட்டையை போட்டுறோம்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம வடிவேலோட ஞாபக மறதி பிரச்சனையால நம்ம வடிவேலு பகத் பாசில் கிட்ட மாட்டிக்கிட்டாரோ இல்லையோ, பகத் பாசில் பாத்தீங்கன்னா நல்லாவே நம்ம வடிவேலு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்படி வடிவேலு கிட்ட இருந்து நம்ம பகத் பாசில் பணத்தை அடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதாங்க அந்த படத்தோட கதையே.